இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸில் எப்படி நம்ம பீஸா ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த பீஸா செஞ்சிடலாம். ப்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த பீஸா செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, ஒரு ரெட் கேப்சிகம், ஒரு எல்லோ கேப்சிகம். இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பீஸாவுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். காய்ந்த மிளகாயை வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க மிக்சியில். அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்கள் காரத்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, சுகர் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை நம்ம நல்லா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி நார்மலான பீஸா இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா ப்ரெட்லேயுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் இருக்குல்ல, அதை நம்ம ப்ரெட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ப்ரெட்லேயுமே பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இது கூட சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மலான சீஸை கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீஸா மாதிரி இருக்கும். நம்ம பீஸாவில் சாப்பிடையில அந்த சீஸ் பார்த்திங்கன்னா நூல் மாதிரி வரும்ல, அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ் தான். ஸோ இதுதான் மொசரல்லா சீஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு பீஸா மாதிரியே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான சீஸை கூட துருவி போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம பட்டரை ஆட் பண்ணிடலாம். பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ரெட் எடுத்து இதில் வச்சிடுறேன். இப்போ நம்ம அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. மேலே உள்ள சீஸ் எல்லாமே நல்லா உருகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. நமக்கு சூப்பரான எம்மியான டேஸ்டியான ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பீஸா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.